ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆரம்பத்தில் ஆயிரம் மணிப்பாதையில இப்ப பிரைமரி மார்க்கெட்ல ஐபிஓ வந்து ஐபிஓ பிரைஸ் விலையை எப்படி நிர்ணயம் பண்றாங்க ஒரு கம்பெனி. அதே போல ஐபிஓக்கு கம்பெனி அப்ளை பண்ணணும்னா என்னென்னலாம் ப்ராஸ்பெக்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல சுருக்கமாக பார்ப்போம். நம்ம பெரும்பாலானவங்க நம்ம எடுத்தோன்னு என்ன செய்யணும், கேபிட்டல் மார்க்கெட்டை செகண்டரி மார்க்கெட்ல அது ஆப்ஷன் பையிங்கோ இல்ல செல்லிங்கோ நம்ம போயிடும். ஆனா பிரைமரி மார்க்கெட்டை நடக்கக்கூடிய நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டே மாட்டேங்கிறோம். ஆனா நம்ம ஆரம்பத்தில் ஆயிரத்துல இருக்கிறவங்க புதுசா வரவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சுக்கோங்க. பிரைமரி மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ஐபிஓட ப்ராசஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனுடைய விலையை வந்து எப்படி ஃபிட் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிகவும் நல்லது. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப ஐபிஓல வந்து விலை நிர்ணயம் பண்ணதுக்கு பிக்சட் நிலை விலைன்னா பில்டிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு இதா இது பண்ணாங்க. பிக்சடா அப்படின்னா முன்கூட்டியே ஒரு விலையை வந்து ஒரு பிக்சடா ஒரு விலையை போட்டுருவாங்க. இது வந்து மக்கள் இதோட செயல்முறை வந்து எளிமையா இருக்கும். நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா வந்து சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களை இது பிரதிபலிக்காது. ஏன்னா இது வந்து பிக்சரா ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி சண்டை இறங்கினாலும் அதே ரேட்டுக்கு தான் வாங்க போறோம். ஏறி இருந்தாலும் அதே ரேட்டுக்கு தான் நம்ம வாங்குவோம். ஓகேங்களா? அதாவது சந்தையுடைய இதை வந்து பிரதிபலிக்காது. அதே இது புக் பில்டிங் மெத்தட் அப்படின்னா இது வந்து ஒரு ஏல அடிப்படையில வந்து விலையை வந்து பிக்சர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு விலை வந்து 500 இருந்து 550 அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிடுவாங்க. சந்தைக்கு ஏத்தாப்புல முதலீட்டாளர்கள் 500 510 550 வாங்குவாங்க. இதுல எது அதிகமான விலை இருக்கோ, குவான்டிட்டி அதிகமா இருக்கோ அதை ஆவரேஜ் பண்ணி பிக்சடு பிரைஸை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து அதிகமான வேலைப்பாடு அதிகமா இருக்கு. மற்றபடி வந்து சந்தைக்கு வந்து சந்தையுடைய பிரதிபலிப்பை இது பண்ணணும். முதலீட்டாளர் சந்தை வந்து இறங்குச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, முதலீட்டாளர் வந்து விலையை வந்து கம்மியான விலையை பிக்ஸ் பண்ணுவாங்க. ஏற்ற சந்தையில அதிகமான விலையை பிக்ஸ் பண்ணுவாங்க. சந்தையுடைய பிரதிபலிப்பை இது பிரதிபலிக்கும். அதாவது புக் பில்டிங் மெத்தட் பிக்சட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் ஓடிசி மெத்தட் ஓடிசின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? முக்கியமா கூடுதல் தகவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறுவனத்துக்கு சொந்த முதலீட்டாளர்களுக்கு வந்து 90+10% அடிப்படையில தான் வந்து ஐபிஓ பிரைஸை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. 30 to 90 நாட்களுக்குள்ள ஆங்கர் இன்வெஸ்டர்னு சொல்லி அவங்க வந்து விற்பனை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு லாக்கிங் பீரியட் இருக்கு. 10 கோடிக்கு மேல முதலீடு பண்றவங்க எல்லாமே ஆங்கர் இன்வெஸ்டரா எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் செபியுடைய கம்பெனி வந்து பிரைவேட் கம்பெனியா இருக்கும் போது பப்ளிக் கம்பெனியா மாறணும்னா செபியுடைய கம்பெனியுடைய அனுமதி பெறணும். அதற்காக 8 ப்ராசஸ் இருக்கு. அதை ஒவ்வொன்றா வேகமா பார்ப்போம். ஐபிஓனா நமக்கு வந்து என்னன்னா இன்டர்னல் பப்ளிக் ஆஃபர் இதெல்லாம் தெரிஞ்சுக்குது. ஐபிஓ என்னன்னு தெரியும். ஒரு தனியார் நிறுவனம் வந்து பொதுமக்களுக்காக தன் பங்குகளை விற்பனை செய்து அது மூலமா நிதியை திரட்டி அவங்க செயல்படங்கிறது தான் ஐபிஓன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஆவணங்களை டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணோம். ஓகேங்களா? இதுல வந்து முக்கியமான டிராஃப்ட் டிஆர்எஸ்பி அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். டிராப் ரீட் கியரிங் பாஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஃபுல்லாவே எல்லா கம்பெனியுடைய டீட்டெயில ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. நிதி அறிக்கை, கடந்த 3 ஆண்டுகளுக்கான நிதி அறிக்கைகள், சட்டப்பூர்வமான சிக்கல்கள், டைரக்ட் டேக்ஸ் உடைய இது, அப்புறம் வணிக பிசினஸ் மாடல், ஆபத்து, ரிஸ்க் ஃபேக்டர் இது எல்லாத்தையும் கொடுத்திருப்பாங்க. இதுக்கான செலவு வந்து 5 to 10 லட்சம். லீகல் அட்வைஸுக்கு இந்த 1 கோடி முடிய கூட வரும். ஓகேங்களா? டாக்குமெண்ட் சார்ஜஸ் 10 to 20 லட்சம் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் ஆரம்ப மதிப்பீடு இன்டர்னல் அசைன்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் செபி ஆவணங்களை முழு மற்றும் வடிவமைப்பு தலைமை என்பதை உறுதிப்படுத்துகிறது. சரிபார்க்கப்படும் முக்கியமான அம்சங்கள் என்னன்னா ஃபார்மேட் கம்ப்ளைண்ட் செபியோடைய ஃபார்மேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா, ஃபீ பேமெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க, பேசிக் எலிஜிபிலிட்டி இருக்கா, சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, செபி வந்து இது வந்து 2வது கட்டத்துல. 3வது கட்டம் வந்து விரிவாக சரிபார்க்க டிஎல்எக்ஸ் வந்து டீட்டெயிலா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ரெவன்யூ குரோத் கடந்த 3 ஆண்டுகள் எப்படி இருக்கு, ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கு, டெப்ட் ஈக்விட்டி ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி இருக்கு, ஒரு நாளுக்கு எப்படி கேபிட்டல் இருக்கு, அப்புறம் ஆடிட்டருடைய ப்ராஜெக்ட் எப்படி, அவங்களுடைய இது என்ன கொடுத்துருக்காங்க, மார்க்கெட்டுடைய பொசிஷன் எப்படி இருக்கு, டெக்னாலஜி கூடிய அடாப்ட் ஆகுமா அந்த கம்பெனி, இது எல்லாமே வந்து செபி வந்து சரி பார்ப்பாங்க. இது வந்து 6 to 8 வாரங்கள் நடைபெறும். அப்புறம் வந்து 4வது கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து நிதி ஒரு ரெவன்யூ வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கேட்பாங்க. வணிக விளக்கங்களை கேட்பாங்க. ஆபத்து காரணிகளை ரிஸ்க் ஃபேக்டரை பத்தி கேட்பாங்க. ஐபிஓ பாஸ்போர்ட் எதுக்காக நீங்க பயன்படுத்த போறீங்க, ஐபிஓல வரக்கூடிய பணத்தை எதுக்காக பண்ண போறீங்க, அப்புறம் வேல்யூவேஷன் அது கார்பரேட் கவர்னன்ஸ் இது எல்லாமே செபி வந்து
அவங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. இதை எல்லாமே வந்து லீகலா அவங்க வந்து திருப்பி சப்மிட் பண்ணணும். இது வந்து 2ல இருந்து 4 வாரங்கள் ஆகும். கம்பெனி வந்து பதில் வந்து 10 நாளுக்குள்ள குடுக்கணும். 5வது வந்து ஃபீட்பேக் வந்து கம்பெனியோட ஃபீட்பேக் குடுக்கணும். பதில் தயாரிக்கும் முறை. எக்ஸ்பென்ஸ் லீகல், ஃபினான்சியல் மற்றும் டெக்னிக்கல் எக்ஸ்பெர்ட் டீமு, பாயிண்ட் பை பாயிண்ட் ரெஸ்பான்ஸ், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து பின்னோட்டமா ஃபீட்பேக் நம்ம வந்து செபி வந்து கொடுக்கும். அப்போ குவாலிட்டி ஆஃப் அசூரன்ஸ் இதையெல்லாம் பண்ணிட்டு தான் கம்பெனிக்கு வந்து அப்ரூவ்டு கொடுக்க இது பண்ணுவாங்க. ஐபிஓ அப்ரூவ்டு தாமதப்படுது. சப்போஸ் இதெல்லாம் இன்கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் கம்ப்ளீட் பண்ண சொல்லி ஐபிஓ வந்து இப்ப கூட நடந்துச்சு, 2 3 கம்பெனி நடந்துச்சு. ஐபிஓ அப்ரூவலை வந்து தாமதப்படுத்துவாங்க. சரிங்களா? கிளியரா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஐபிஓக்கு வந்து அனுமதி கொடுக்கப்படும். இல்லைங்களா? இறுதி அனுமதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனி வந்து கேட்டது செபி கேட்ட நாமினி லாம்ஸை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிடுச்சு. நோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா பிரேஸ் பேண்ட் ஐபிஓ பிரேஸ் பேண்ட் ஏதாச்சும் நீங்க ஃபிக்ஸட் பேண்ட் பண்ண போறீங்களா இல்ல புக் புக் பில்டிங்ல பண்ண போறீங்களா அப்படிங்கிறத கேட்டுட்டு டைம் லைனு இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் செபி வந்து அனுமதி கொடுக்கும். அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் ஐபிஓ வந்து லாட் சைஸை ஃபிக்ஸ் பண்ணி பிரேஸ் பாண்டை வந்து இது பண்ணு இஷ்யூ வந்து ஓப்பனிங் 3ல இருந்து 6 நாட்களுக்குள்ள நடக்கும். இதுதாங்க இப்படித்தான் பப்ளிக் டிஸ்க்ளோசர் பண்ணும். அதே போல 7வது வந்து அதெல்லாம் செபி 6 ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7வது பப்ளிக்கு வந்து அவங்க பண்ண டிஸ்க்ளோசர் எல்லாமே பப்ளிக்கு வெளிப்படுத்தும். அது வந்து ஆர்கெச்பி பைலிங் சொல்லுவாங்க. நம்ம ஐபிஓ பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஆர்கெச்பி பைலிங் வந்து படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லுவாங்க. பல யூடியூப்ல கேட்டுருப்பீங்க. இதை நம்ம யாரும் படிச்சு பார்க்கறதில்ல, படிச்சு பார்க்கணும். இதை வந்து கம்பெனியோட வெப்சைட்ல போய் பார்க்கலாம், இல்லை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்ல போய் பார்க்கலாம், இல்லை நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லை செபியோட வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம போய் பொதுவாக கொடுத்துருப்பாங்க கம்பெனி. அதெல்லாம் நம்ம வந்து படிச்சு பார்க்கணும். சரிங்களா? ரீட் அண்ட் ஷோ இதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்துட்டு நம்ம வந்து ஐபிஓக்கு அப்ளை பண்ணுவோமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணணுங்கிறது செபியோட ரூல்ஸ். அதை தான் நம்ம போட்டு சொல்லி இருக்கோம். இவ்வளவு தொலைவுக்கு ஒரு கம்பெனி வந்து ஐபிஓல பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு தொலைவுக்கு செபியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணது. அதுக்கப்புறமா செபி வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த கம்பெனியுடைய குவார்டர்லி ரிசல்ட், அனுவல் ரிப்போர்ட், கார்பரேட் ஆக்ஷனு, மெட்டீரியல் வாங்கக்கூடியது, விற்கக்கூடியது, அவங்க என்ன பண்றாங்க, அது ப்ரொமோட்டர் என்ன பண்றாங்க, இது எல்லாத்தையுமே கம்பெனி வந்து செபி வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா இன்வெஸ்டரை வந்து பாதுகாப்பதற்காக இது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது தவறு பண்ணுச்சுன்னா பெனால்டி போடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக 1,00,000 இருந்து 1,00,000 ரூபாய் அதிகபட்சமா எவ்வளவு வேணா போடலாம். அது வந்து அதோடைய தவறுகளுக்கு ஏத்தாப்புல செபி வந்து பாதி பெனால்டி தான் போடும், தண்டனை கொடுக்காது, பெனால்டி மட்டும் தான் போடும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து படிச்சு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்ப எவ்வளவு 3 மந்த்ஸ் ஒரு டிப்பு கொடுக்கணும். இதெல்லாம் வார்னிங் லெட்டர்ஸ் ஏதாவது வகுதா வந்திருக்கா நம்ம பார்க்கணும். இது பெனால்டி எது கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் நம்மளும் படிச்சு பார்க்கணும். ஓகேங்களா? முதலீட்டாளர்களுடைய பாதுகாப்பு தான் செபியுடைய முக்கியமான ஒரு நோக்கமே. இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்கு செபியினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா முதலீட்டாளர்கள் நலனை பாதுகாப்பது தான் முக்கியமானது. நம்பகத்தை உறுதிப்படுத்தணும், முதலீட்டாளரை பாதுகாக்க இன்ஃபர்மேஷன் அக்யூரஸியா இருக்கணும். ஒரு நிறுவனத்துடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லா தெளிவா கொடுத்தோம். எல்லாமே ஃப்ரீயாவே தான் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. ஆனா பெரும்பாலும் நிறுவனங்கள் கொடுத்துரும். ஓகேங்களா? அதனால நீங்க படிச்சு பார்க்கறது நல்லது. முக்கியமான பிரைமரி மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பண்ணணும். அலாட்மெண்ட் எப்படி பண்ண போறாங்க, 2,00,000 இதெல்லாம் வந்து அவங்களுடைய கம்பெனியை முடிவு பண்ணிக்கிடுவாங்க. பண்ணி எப்படி ஒரு 2,00,000 முடிய உள்ள ஒரு லாட் சைஸ், அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஒரு அனுமதி இப்படி முடிவு பண்ணிக்கிட்டு அதை கேட்டாப்புல லாட் சைஸை வந்து முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதலீட்டாளர்கள் முக்கியமான டிப்ஸ்னா ஐபிஓ பிரைமரி மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அந்த கம்பெனியோட பிசினஸ் மாடலை புரிஞ்சுக்கோங்க. பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து க்ரோத் ப்ராஸ்பெக்ட் படிச்சு பார்த்துக்கோங்க. இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணுங்க. அதனுடைய போட்டியாளரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் டீமை பத்தி ட்ராக் பண்ணுங்க. ஐபிஓ வேல்யூஷன் ரீசனபிளா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரிஸ்க் டாலரன்ஸை பார்த்துக்கோங்க. மார்க்கெட் கண்டிஷனை புரிஞ்சுக்கணும். டைமை வந்து கன்சிடர் பண்ணுங்க. போஸ்ட் ஐபிஓ வந்து நம்ம வந்து அந்த கம்பெனி வந்து எப்படி ப்ராஸ்பெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத அதாவது கிரே மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிரே மார்க்கெட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அதுல போய் கிரே மார்க்கெட்ல இது விலை என்ன ஓடுது வைக்கிறதுக்கு நான் படிச்சு பார்க்கணும்.
ப்ரொபோஷனல் அட்வைஸ் தேவைப்படும், கண்டிப்பா எடுத்துக்கோங்க ஆரம்ப கட்டத்துல உள்ளவங்க. இல்லைன்னா நீங்களே மொத்தமா படிச்சுக்கிட்டு பண்ணுங்க. செபியோட கைடன்ஸ் வந்து இன்வெஸ்டர் ரைட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செபியோட கைடன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? முடிவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா படிக்க வேண்டிய அடுத்தடுத்த படிகள் அப்படின்னா முக்கியமானது புதுசு ஆரம்பத்தில் புதிய உறுப்பினர்கள் முதன்மை பிரைமரி மார்க்கெட் விதிகளை விரைவில் கற்றுக்கொள்ளணும். ஓகேங்களா? போஸ்ட் மார்க்கெட்டு, ப்ரீ மார்க்கெட்டு, போஸ்ட் போஸ்ட் பிரைமரி மார்க்கெட்டு, ப்ரீ பிரைமரி மார்க்கெட்டு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் திடீர்னு வீடியோ போட்டுட்டோம், பார்த்துக்கோங்க. இது நீண்ட கால வளர்ச்சிக்காக. அடுத்து வந்து கற்றுக்கொள்ள டெக்னிக்கல் அனலைஸ், சார்ட் பேட்டர்னை படிக்கணும், ரீடிங் ஃபண்டமெண்டல்ல படிக்கணும், செக்டர் அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட் சைக்கிளை தெரிஞ்சுக்கணும், ரிஸ்க் மேனேஜர் பிடிச்சிக்கணும், டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும், சக்சஸ்ஃபுல்லான அட்லீஸ்ட் டெய்லி மார்க்கெட் நியூஸை படிச்சுக்கணும். செபியோட வெப்சைட்டை ரெகுலரா நீங்க வந்து ஐபிஓ லிஸ்டிங் பண்ணக்கூடிய கம்பெனி எல்லாம் வாட்ச் பண்ணுங்க. பிரைமரி மார்க்கெட் ப்ரோக்ராம் வந்து டெய்லி பார்த்து படிங்க. ப்ரொபோஷனல் அட்வைஸோட நீங்க ரெகுலரா நம்ம வந்து கனெக்ஷன் வச்சுக்கணும். இன்வெஸ்டிங்ல கோலை உருவாக்கிக்கோங்க. டைம் லைன் கிளி கொடுத்து உதவுங்க. கண்டினியூஸா லேர்னிங் பண்ணுங்க. ஸ்கில்க டெவலப் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க பிரைமரி மார்க்கெட்டை சக்சஸ் அடைய என்னுடைய ஸ்மார்ட் ட்ரேடர்ஸோடைய வாழ்த்துகள். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ளேயே நீங்க வந்து போகணும். ஓகேங்களா? இன்ன வரைக்கும் நம்ம பிரைமரி மார்க்கெட்டுக்குள்ள எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்த இதுல வந்து கேபிட்டல் மார்க்கெட்ல செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லா இதையுமே நீங்க பாசிட்டிவோ நெகட்டிவோ எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணி விடுங்க. வாழ்க வளத்துடன். பிரைமரி மார்க்கெட் 95% நான் முடிச்சு